செய்திகள் தொடர்கின்றன. கூடங்குளம் அணுமின் நிலைய விவகாரத்தில் மத்திய குழுவின் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்ததாக போராட்டக் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் புஷ்பராயன் தெரிவித்துள்ளார். கூடங்குளம் அணுமின் நிலையம் விவகாரம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று போராட்டக் குழுவினருடன் மத்திய குழு 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியது. இதில் அணுமின் நிலையத்தின் பாதுகாப்பு, அதனால் ஏற்படும் நோய், தரமற்ற கட்டுமானம் குறித்து போராட்டக் குழு நிபுணர்கள் 70 பக்க அறிக்கையை மத்திய குழுவிடம் வழங்கி விளக்கம் கேட்டனர். ஆனால் மத்திய குழு வினாக்களுக்கு விளக்கம் கூறாமல் 75 பக்க அறிக்கை ஒன்றை போராட்டக் குழுவிடம் வழங்கியது. போராட்டக் குழுவினர் கேட்ட விவரம் கிடைக்காததால் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்துள்ளது என்று போராட்டக் குழு ஒருங்கிணைப்பாளர் புஷ்பராஜன் கூறியுள்ளார். நாங்களும் எங்க தரப்பு நியாயங்களா எழுத்துப்பூர்வமாகவும் டாக்குமெண்டாகவும் கொடுத்தோம். ஆனால் உண்மைகள் நாங்கள் கேட்ட விஷயங்கள் எதுவுமே இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல எங்களுக்கு. அதனால தோல்வி. அவர்கள் கொடுத்த விளக்கங்களுக்கும் எங்களுக்கு திருப்தி இல்லை. இதனிடையே மத்திய குழு தலைவர் முத்துநாயகம் செய்தியாளர்களிடம் பேசுகையில் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை வெற்றியை நோக்கி முன்னேற்றம் கண்டுள்ளது என்றும் அவர்கள் வழங்கியுள்ள 70 பக்க வினாக்களுக்கு விரைவில் விளக்கம் அளிப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் மக்கள் அச்சத்தை போக்க மத்திய குழு 75 பக்க அறிக்கையை வெளியிட்டுள்ளது என்றும் மக்கள் அச்சம் தீரும் வரை போராட்டக் குழுவிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்றும் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை வெற்றியை நோக்கி செல்கிறது என்றும் அவர் கூறினார். நிபுணர் குழு என்ன கன்க்ளூட் பண்றதுன்னா, மக்களுடைய அச்சம் தேவையில்லாதது, அவசியமில்லாது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் மீட்ஸ் ஆல் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இந்த இன்டர்நேஷனல் லெவல்னு வைக்க. பொள்ளாச்சி உடுமலை வனப்பகுதியில் சந்தன மரங்களை வெட்டி கடத்த முயன்ற 4 கேரளத்தினரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பொள்ளாச்சி உடுமலை வனச்சரகத்திற்கு உட்பட்ட வல்லகுண்டாபுரம் வழியாக ஜீப்பில் சந்தன மரம் கடத்துவதாக உடுமலை வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதைத் தொடர்ந்து உடுமலை வனத்துறையினர் வல்லகுண்டாபுரம் தளி சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த ஜீப் ஒன்று நிற்காமல் வேகமாக சென்றது. உடனே வனத்துறையினர் அந்த ஜீப்பை விரட்டிச் சென்றனர். சுமார் 30 கிலோமீட்டர் தூரம் சென்றவுடன் அந்த ஜீப் பொள்ளாச்சி பெத்தநாயக்கனூர் அருகே பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் வாகனத்தில் இருந்த 4 பேர் காயமுற்றனர். பின்னர் அவர்களை கைது செய்த வனத்துறையினர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையில் அவர்களது பெயர் விஷார், சித்திக், ஷாநிவாஸ் மற்றும் சூரியதாஸ் என்பதும், கேரளாவைச் சேர்ந்த இவர்கள் 4வரும் உடுமலை குளிப்பட்டி வனப்பகுதியிலிருந்து சந்தன மரத்தை வெட்டி கடத்தியதும் தெரிய வந்தது. பெத்தநாயக்கனூருங்க இடத்துல ஒரு வளைவில் ஜீப்பு அந்த சந்தனக்கட்டை கடத்திட்டு வந்த ஜீப்பு பள்ளத்தில் உருண்டுருச்சு. உடனே நாங்கள் 108க்கு தகவல் சொல்லி அந்த 4 பேர் அடிபட்ட 4 பேர்த்தையும் பொள்ளாச்சி மருத்துவமனைக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டேன். வண்டியில் பார்க்குறப்ப 4 மூட்டை சந்தனக்கட்டைகள் இருந்துச்சு. தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பாளர்கள் நிர்வாகிகள் சங்க தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் நேற்று பதவியேற்றுக் கொண்டனர். கடந்த 11ஆம் தேதி தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பாளர்கள் நிர்வாகிகள் சங்க தேர்தல் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கான பதவியேற்பு விழா சென்னை வடபழனியில் உள்ள தென்னிந்திய இசைக்கலைஞர்கள் சங்க கட்டிடத்தில் நேற்று இரவு 8 மணிக்கு நடைபெற்றது. தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்ற ராமதுரையும், செயலாளராக கே ரவியும், பொருளாளராக ஜி வாசனும் பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களைத் தொடர்ந்து சங்கத்தின் மற்ற பதவிகளுக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். சனிப்பெயர்ச்சியையொட்டி திருநள்ளாறில் விழா ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பக்தர்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்படுவது குறித்து முக்கிய ஆலோசனைகளும் நடைபெற்றது. வரும் 21ஆம் தேதி காலை 7:51 மணியளவில் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு சனி பகவான் இடம்பெயர்கிறார். 2.5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்த சனிப்பெயர்ச்சி விழாவிற்கு உலகெங்கிலும் இருந்து 20 லட்சம் பக்தர்கள் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் திருக்கோவிலுக்கு வருவார்கள் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர், தங்குமிடம், உணவு மற்றும் பேருந்து வசதிகள் என அனைத்து வசதிகளும் தயாராக இருப்பதாக ஆலய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஒரே இடத்தில் ஏராளமான பக்தர்கள் கூடுவதால் 1500 போலீசார் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட உள்ளனர். மேலும் பக்தர்களின் நடவடிக்கையை கண்காணிக்க 45க்கும் மேற்பட்ட இடங்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. மின்சார சிக்கனம் குறித்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி அரசு மேல்நிலைப் பள்ளி ஒன்றில் நடைபெற்றது. சென்னையை அடுத்த கோவூரில் உள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் சார்பில் மாணவ மாணவிகளுக்கு மின்சார சிக்கனம் குறித்த விழிப்புணர்வு பயிற்சி கொடுக்கப்பட்டது. இதில் கோவூர் மின்வாரிய அலுவலக அதிகாரிகள் மற்றும் சென்னை தமிழ்நாடு மின்வாரிய உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு
விழிப்புணர்வு ஏற்படும் வகையில் மாணவர்களுக்கு சிறப்பு சொற்பொழிவு மற்றும் வழிமுறைகள் குறித்து பயிற்றுவித்தனர். நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட அனைத்து ஆசிரியர்களும் கலந்து கொண்டு மின்சார சிக்கனம் குறித்து மாணவ மாணவிகளுக்கு விளக்கம் அளித்தனர். மேல்நிலையிலிருந்து 12ஆம் வகுப்பு படிக்கிறோம். எங்களுக்கு மின்சாரத்தை பற்றி எப்படி சேமிக்கிறதுன்னு சொன்னாங்க. மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. நாங்கள் அதிகாரிகளுக்கும் எங்கள் தலைமை ஆசிரியர்களுக்கும் மிகவும் நன்றி செலுத்துகிறோம். திருக்கோவிலூரில் போலீசார் மீது போடப்பட்டுள்ள பாலியல் பலாத்கார வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட பழங்குடி பெண்கள் டிஐஜியிடம் வலியுறுத்தியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் பகுதியில் மண்டபம் கிராமத்தைச் சேர்ந்த 4 பழங்குடியின பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் 5 போலீசார் பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட 4 பெண்களும் விழுப்புரம் டிஐஜியை சந்தித்து தங்கள் பாலியல் பலாத்காரம் செய்த போலீசார் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதால் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். குமரி மாவட்டத்தில் முன்விரோதம் காரணமாக பக்கத்து வீட்டு பெண்ணை அரிவாளால் தாக்கிய மூதாட்டிக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்து பத்மநாபபுரம் துணை நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. குமரி மாவட்டம் கருங்கல் பகுதியைச் சேர்ந்தவர் விட்டில் குளோரி. இவருக்கு பக்கத்து வீட்டில் வசிப்பவர் நேசம். இவர்கள் இருவருக்கும் முன்விரோதம் இருந்து வந்த நிலையில் கடந்த 2007ஆம் ஆண்டு குளோரியை நேசம் கொலை செய்யும் நோக்கில் தலை மற்றும் கண் பகுதியில் அரிவாளால் தாக்கியதாக தெரிகிறது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். வழக்கை விசாரித்த பத்மநாபபுரம் துணை நீதிமன்ற நீதிபதி பூரண ஜெய ஆனந்த் நேசத்திற்கு 17 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தார். 2 குற்றப்பிரிவுகளில் தண்டனை வழங்கப்பட்டதால் தண்டனையை 10 ஆண்டுகளில் அனுபவிக்கும்படி தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. 5 லட்சம் ரூபாய் கேட்டு தனியார் பள்ளி நிர்வாகத்தை மிரட்டும் முன்னாள் மின்வாரிய ஊழியரை கைது செய்யுமாறு பள்ளி நிர்வாகமும் பெற்றோர்களும் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை அண்ணா நகரை சேர்ந்தவர் முத்துராசா. இவர் மின் வாரியத்தில் ஊழியராக பணிபுரிந்து தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டவர். இவரது மகன்களான கேப்ரியல் ஜோசப், நெல்சன் ஜோசப் ஆகியோர் தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படித்து வருகின்றனர். இவர்கள் இருவரும் கடந்த ஆண்டு பள்ளியிலிருந்து மாணவர்களுடன் கேரளாவுக்கு சுற்றுலா சென்றுவிட்டு வந்தனர். இந்நிலையில் வேலையில்லாமல் இருந்து வந்த முத்துராசா குறுக்கு வழியில் பணக்காரனாக திட்டமிட்டு பள்ளி நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு கடந்த ஆண்டு தனது பிள்ளைகள் சுற்றுலா சென்று வந்தபோது மற்ற மாணவ மாணவிகளுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் உள்ளதாகவும் அவற்றை ஆபாசமாக சித்தரித்து வெளியிடப் போவதாகவும் மிரட்டியுள்ளார். மேலும் தனக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தால் அந்த படங்களை பள்ளி நிர்வாகத்திடம் ஒப்படைப்பதாகவும் இல்லை என்றால் பள்ளிக்கு வெடிகுண்டு வைத்து விடுவதாகவும் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த பள்ளி நிர்வாகமும் பெற்றோர்களும் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு சென்று புகார் செய்து முத்துராசாவின் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினார்கள். ஸ்கூல்ல டூர் போன போட்டோவை எடுத்து அதுல ஒரு தப்பான எதுவுமே கிடையாது. ஆனா அதை சித்தரிச்சு நான் வேற மாதிரி நெட்ல போட்டுடுவேன், பேப்பர்ல போட்டுடுவேன்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல பிரின்சிபல் கிட்ட பேசி பிரின்சிபல் எங்க எல்லாருமே கூப்பிட்டு பேசி நாங்க எல்லாருமே பயந்துட்டோம். ஏன்னா அந்த போட்டோ எடுத்து பார்க்கும்போது அந்த போட்டோல ஒண்ணுமே கிடையாது. நாங்க ஸ்கூலுக்கு எதுக்கு அனுப்புறோம், சேஃபா இருக்கணும். இது எந்த நேரம் எந்த போட்டோ யார் கையில எப்படி இது பண்ணணும்னு தெரியாம இந்த பயத்துல எங்களால் அனுப்ப முடியாது. ஒரே ஒரு இது, அந்த குழந்தைங்களை தயவு செஞ்சு வேற ஸ்கூல்ல எங்களுக்கு மாத்தணும். நாங்க வேற எதுவுமே கேட்கல. பயங்கரவாதத்திற்கு எதிரான போரில் பாகிஸ்தான் தோற்க நேர்ந்தால் அதற்கு அமெரிக்காவே பொறுப்பு. ஹினா ரப்பானி எச்சரிக்கை. விவரம் இடைவேளைக்கு பிறகு.